ஒரு அருமையான தலைப்பு இன்னைக்கு. பல பேர் கேட்பாங்க, கம்பன் கழகம் எதுக்குன்னு அன்றைக்கி ஒரு ஆள் கேட்டார். எப்போமோ எழுதின கம்பராமாயணத்தை தூக்கிட்டு இப்போ ஏன் நீங்கள் போராடிட்டு இருக்கிறீங்க? எல்லா காப்பியங்களும் நான் வாழுகிற காலத்திற்கு அதிலிருந்து எனக்கு என்ன தேவையோ அதை பெறுவதற்கு உதவி நிற்கும் என்றால் அந்த காப்பியம் எனக்கு தேவை. கம்பனது காப்பியம் இன்று நான் வாழுகிற வாழ்க்கையில் எனக்கு தேவையான கேள்விகளை நான் எழுப்பிக் கொண்டு அவரிடம் பதில் பெற முடிகிற அளவுக்கு கவி வளம் மட்டுமல்ல, கற்பனை வளம் மட்டுமல்ல, கருத்து வளம் மிப்பதாக அந்த காவியம் இருப்பதனாலே இன்று வரை அது உயிரோடு இருக்கிறது. பல காவியங்கள் காணாமல் போயிடுச்சு. நமக்கு முதற் காப்பியம் தமிழ் காப்பியம்னா சிலம்பு தான், பெரிய புராணம் இதற்கு முந்தியது தான். ஆனால் அந்த கம்பனுக்கு தான் இத்தனை கழகம் இருக்குது. சேக்கிலாருக்கு இப்போ ஒன்று துவங்கிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப கொஞ்சம் தாமதமாக துவங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆகவே கம்பன் நின்றுட்டான். ரொம்ப புத்திசாலி கவிஞன் என்பதனால ஒரு நல்ல வள்ளலையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டே வாழ்ந்திருக்கான். ஏன்னா கவிஞன்னா வறுமையில் வாடிடுவான் அந்த நாட்டில். அவன் சடையப்ப வள்ளல்னா அவனுக்கு ஒரு நல்ல வள்ளல் கிடைச்சதுனால நமக்கு ராமாயணம் கிடைச்சது. இங்கே கம்பனை மட்டும் எல்லாரும் பாராட்டுறீங்களா வழிய, அவனை வாட விடாமல் ஒருத்தர் சோறு போட்டு அவனை சந்தோஷமாக வச்சுருந்துருக்கான் பார்த்தீங்களா, சடையப்ப வள்ளல். அவனை நம்ம முதல்ல பாராட்டணும். எனக்கு தெரிந்த இந்த நாட்டின் மிகச்சிறந்த அறிஞர் பெருமக்கள், மிகச்சிறந்த கவிஞர்கள், மிகச்சிறந்த சிந்தனையாளர்கள், சமூகம் குறித்து சிந்திப்பவர்களுக்கு சரியான வசதியும் வாய்ப்பும் இல்லாததனால் எத்தனை பேர் இந்த மண்ணிலே கருகி போனார்கள் என்பதை நான் அறிவேன். சடையப்ப வள்ளல்னு ஒருத்தன் இல்லாமல் இருந்திருந்தா அந்த கம்பனை நீங்களும் நான் இன்னைக்கு நினைச்சிட்டு போமா? அப்போ அவன் எவ்வளவு பெரிய ஆள் இவனை விட. அருமையான தலைப்பு, வாலியின் விவகாரத்தில் ராமன் நடந்து கொண்ட விதம் குற்றமுடையது என்கிற வழக்கினை உங்கள் சார்பிலே அன்பிற்குரிய அண்ணன் புதுக்கோட்டை மாவட்ட கம்பன் கழக செயலர் மலையப்பன் அவர்களை இந்த மன்றத்திலே பதிவு செய்ய அழைக்கிறேன். பாராட்டி. எனக்கு தெரியும், ஒருவர் மீது ஒரு வழக்கை வைக்க ஒரு விரலை நீட்டுகிற போது நம்மை நோக்கி 3 விரல்கள் இருக்கின்றன என்பது தெரியும். என்றாலும் கூட இன்றைக்கு தவறு செய்பவர்கள் ராமன் அன்றைக்கு செய்தானே, அதை ஏற்றுக்கொள்கிறீர்களே, நான் செய்தால் என்ன என்று கேட்கக்கூடிய நிலை இருக்கிற காரணத்தால் நான் அந்த ராமபிரான் மீதே 3 வழக்கை இந்த மாமன்றத்திலே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். யார் அந்த ராமபிரான்? நான் முன்னே சொன்னது போல அருளின் ஆழியானாக கருணை கடலாக இருந்த ராமபிரான் தன் மனைவியை பிரிந்த பின்னால் சிந்தை மயக்கமுற்று உணர்ச்சி வயப்பட்டு ஒருதலை பட்சமாக தீர்ப்பளித்தார் என்பது என்னுடைய முதல் குற்றச்சாட்டு. உணர்ச்சி வயப்படாத ராமன் மனைவியை பிரிந்த போது உணர்ச்சி வயப்பட்டு அங்கே ஒருதலை பட்சமாக அங்கே தீர்ப்பளித்தார் என்பது முதல் குற்றச்சாட்டு. இரண்டாவது குற்றச்சாட்டு, எங்கே ஏனும் ஒரு சிக்கல் ஏற்படுமேயானால் பெரிய மனிதர்கள் அந்த சிக்கலை தீர்ப்பதற்கு முனைதல் வேண்டும். ஆனால் அந்த சிக்கலில் தலையிட்டு அங்கே அவருக்கு நியாயம் வழங்குவதற்கு பதிலாக அங்கே ஒரு அநியாயத்தை செய்தார். குடும்ப சிக்கலில் தேவையில்லாமல் தலையிட்டு செய்ய வேண்டிய செயலை செய்யாமல் இவரே ஒரு சிக்கலிலே மாட்டிக்கொண்டார் என்பது இரண்டாவது வழக்கு. மூன்றாவது வழக்கு, பெரும் வீரன், நடையில் நின்றுயர் நாயகன் என்று பேசப்பட்டவன், கையிலே வில்லை தாங்கியவன், அப்படிப்பட்ட அந்த கோதண்ட ராமன் ஆயுதம் இல்லாத ஒருவரை மறைந்து நின்று கொன்றாரு. அது அவருடைய வீரத்திற்கு இழுக்கு என்பதை நான் கொஞ்சம் எண்ணி பார்க்கிறேன். ஒரு பெரும் வீரன் எவ்வாறு செயல்பட வேண்டுமோ அதை போல செயல்பட்ட ராமன் இந்த வாளியிடத்திலே மறைந்து நின்று தன் வில் அறத்தையும் துறந்து நிராயுதபாணி மீது அம்பு எய்து செய்த செயல் இருக்கிறது. இது குற்றம் உடையது என்பதை இந்த நீதிமன்றத்திலே நான் பதிவு செய்ய வருகிறேன். பெரிய ஆட்கள் சிந்தை கிளங்கி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார் அவர். ஆனால் என்னமோ ரொம்ப நாளாக பெரிய ஆட்கள் கிளங்கிட்டு தான் இருக்கிறாங்கன்னு வைங்க. ஒன்று. இன்னொன்று, ஒரு குடும்ப சிக்கலில் போய் தலையிடுற ஒரு பெரிய மனுஷன் 2 பக்கம் விசாரித்து தீர்ப்பு சொல்லியிருக்கணும். விசாரிக்காமல் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டார். 2. 3வது, மிகப்பெரிய வீரன் ஒரு வீரனுக்கு எதிர நின்று போர் புரிஞ்சிருக்க முடியும். மறைஞ்சு கொண்டது மட்டும் கொடுமை இல்லை, ஆயுதம் இல்லாதவனை கொண்டது குற்றம். இதை இந்த மன்றம் ஏற்றுக்கொள்ளவா வேண்டாமா என்பதற்கு விளக்கம் அளிக்க பேராசிரியர் தாவண்ணாக்குமனா சுப்பிரமணியத்தை இறக்கி. வழக்கை தொடுக்கின்ற பொழுது யார் மீது வழக்கை தொடுக்கிறோம் என்ற உணர்வோடு தான் தொடுத்திருக்கிறாரா என்று எனக்கு விளங்கவில்லை. நடையில் நின்றுயர் நாயகன், அறத்தின் மூர்த்தி வந்து அவதரித்தான் என்பதல்லால் என்று கம்பன் பேசுகிறான். அறத்தினுடைய மூர்த்தி
நடையில் நின்றுயர் நாயகனாக இருக்கக்கூடிய, ஒழுக்கத்தினுடைய தலை சிறந்த சீரனாக இருக்கக்கூடிய, எல்லா உலகத்திற்கும் ஏகநாயகனாக இருக்கக்கூடிய அந்த ராமன் எப்படிப்பட்ட தவறுகளை செய்திருப்பாரா, அதற்கு காரணகாரியங்கள் உண்டா என்பதை மேலோட்டமாக பார்த்து இந்த வழக்கை தொடுத்திருக்கிறாரோ என்று ஐயும்படியாக ஒரு வழக்கை, ஆதாரமில்லாத ஒரு வழக்கை கொண்டு வந்திருக்கிறார்கள் அருமை சகோதரர் அவர்கள். கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ என்று நம்மாழ்வார் ஒரு குற்றவாளியை பார்த்து பாடியிருப்பாரா? கேட்பார் கேசவன் புகழல்லால் மற்றும் கேட்பரோ என்று பாடிய நம்மாழ்வார் கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ என்றார். கேட்டால் கண்ணனுடைய புகழை கேளுங்கள், கற்றால் ராமனை கற்க வேண்டும் என்று சொன்னால் கற்க வேண்டும் என்பதற்கு என்ன பொருள் என்றால் பின்பற்ற வேண்டும் என்று பொருளே தவிர ராமனை பின்பற்ற வேண்டுமா, பின்பற்றுவதற்கு ராமனிடத்திலே சொல்லுங்கள். புகழை கேட்க வேண்டுமா, கண்ணனுடைய புகழை கேளுங்கள் என்று அருமையாக சொல்கிறாரே. எல்லாவற்றிற்கும் மேலாக மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்திரவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவா என்று கற்பவர்களுக்கெல்லாம் இனிமை பயக்கக்கூடியவனாகிய, மனத்துக்கு இனியவனாகிய ராமன் மீது இந்த வழக்கை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்ல காரணத்தினாலே வழக்கத்திற்குரிய நீதிபதி அவர்களே, இந்த 3 வழக்கும் ஆதாரமற்ற வழக்குகள். இந்த ஆதாரமற்ற வழக்குகளை அவர் எந்த வழக்கு, எந்த ஆதார் புத்தகத்தை வைத்துக் கொண்டு வழக்குகளை தொடுக்க வந்திருக்கிறாரோ அதே சட்ட புத்தகத்தை நான் கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறேன். நீதிபதி அவர்களே, எங்களிடத்திலே நூல் இருக்கிறது என்று சொன்னீர்கள், சட்ட புத்தகங்கள் என் கையில் தான் இருக்கின்றன, அனைத்தும் உங்கள் தலையிலே இருப்பதனால் இதை கொண்டு வரவில்லை, எங்களிடத்திலே இல்லாததாலே புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறோம் என்று மிக்க மரியாதையோடு தெரிவித்துக் கொண்டு, யாரிடத்திலே கேட்க வேண்டுமோ அதை முறையாக கேட்ட பிறகுதான் முடிவெடுத்தானே தவிர அவனாக ஒரு முடிவை எடுத்தவன் அல்லன். ஏனென்றால் அனுமனுடைய பேச்சுக்கு பிறகு ஒரு பேச்சு தேவையில்லை. ஆகையினாலே உணர்ச்சி வசப்பட்டு அவன் ஒருதலை தீர்ப்பளித்தான் என்ற வாதம் செல்லுபடியாகாத வாதம். 2வது வாதம் வைத்திருக்கிறார், குடும்ப சிக்கலிலே இவர் தலையிடலாமா என்று. இது குடும்ப சிக்கல் அன்று, இது ஒரு சமுதாயத்திற்கு வழிகாட்டக்கூடிய சமுதாய பிரச்சனை இது. ஆகையினாலே ஒரு குடும்ப சிக்கல் என்று தயவு செய்து சொல்லாதீர்கள். குடும்ப சிக்கலை பற்றி மட்டும் அந்த கம்பன் பேசவில்லை, அந்த குடும்பத்தை மையமாக வைத்துக் கொண்டு சமுதாயத்திற்கு ஒரு பாடத்தை கற்றுத்தர வேண்டும் என்று நினைக்கிறான். ஆகவே இது ஒரு குடும்ப பிரச்சனை அல்ல, இது ஒரு சமுதாய பிரச்சனை. தலைவன் என்ற முறையிலே, நாட்டிற்குரிய தலைவன் என்ற முறையிலே சமுதாய பிரச்சனைகளை எப்படி அணுக வேண்டுமோ அந்த முறையிலே சற்றும் பிசகாமல் அணுகியிருக்கிறான். 3வது குற்றச்சாட்டு, மறைந்திருந்து கொன்றான் என்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். அவன் மறைந்திருந்து கொன்றானா, கொல்லும்படியான சூழ்நிலை எப்படி ஏற்பட்டது என்பதை அவர்கள் விளக்குகிற பொழுது அதை நான் சரியாக சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன். இங்கே ராமன் யார் என்பதை காட்டிலும் அவர் செய்த செயலைத்தான் நாம் ஆய்தல் வேண்டும். ராமன் வர்றா, சிற்றன்னை வரம் கேட்டதனால் காட்டிற்கு வருகிற போது அவருடைய துணைவி சீதையும் நின்னினும் சுடுமோ பெருங்காடுன்னு வந்தார். இல்ல, நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடுன்னு வந்தார். வந்த இடத்துல அந்த அம்மா மான் கேட்டார்கள். ஏன்னா நம்ம செய்திக்கு வேணுங்கிறது. அப்படி மான் கேட்டதனாலே என்ன ஆயிற்று, இந்த மான் அந்த மாலுக்கு போயிற்று. சரி சரி. அப்படி போன காரணத்தினால என்ன பண்ணினார், ராமன் தன் தேவியை பிரிந்தான். பிரிந்த ராம எதிரே மயிலை பார்க்கிறார், குயிலை பார்க்கிறான், அங்கே அன்னத்தை பார்க்கிறான், மரத்தை பார்க்கிறான், செடியை பார்க்கிறான். அதுக கிட்டெல்லாம் கேட்கிறான், என் மனைவியை பார்த்தீர்களா, என் தேவியை பிரிந்திருக்கிறேனே. தன்னுடைய துயரத்தை மரங்களிடத்திலும் செடிகளிடத்திலும் ஒரு மனுஷன் சொல்றான்னா அது எவ்வளவு உணர்வு ஏற்பட்டிருக்கான். தன் மனைவியை பிரிந்த பிறகு அது அப்படியே அப்செட் ஆகி தனியா பேசிக்கிட்டு இருக்காங்கிறீங்களோ? தனியா பேசினாலே ஒரு மாதிரியா இல்ல இல்ல, நீங்க சொல்றத பார்த்தா அப்படி இருக்கு. மரத்திட்ட பேசினா நான் அந்த அளவுக்கு அவரை குறைக்க விரும்பல. சரி, அந்த இயலாமையை, ஆற்றாமையை, மனைவியுடைய பிரிவை அவர் மயிலை பார்த்து மானை பார்த்து கேட்கிறார் சொன்னா அவர் அங்கே உணர்ச்சி வயப்பட்டிருக்கிறார் என்பதற்காக. ஒரு மனுஷன் தன் அறிவு கலங்கிய நிலையில தான் இந்த மாதிரி பேசுவான். அப்படி பேசுகிற இந்த ராமன் சபரியை பார்த்த பிறகு சுக்ரீவனத்திலே அடைக்கிறவன் சுக்ரீவனத்திலே போய் சேர சொல்ற. போன உடனே விருந்து போடுறான். நல்ல தமிழ் பண்பாடு, விருந்து போடுறான். விருந்து போடுற நேரத்தை அவனை பார்த்து கேட்கிறான், நீயும்
தேவியை பிரிந்தாய். ஏப்பா என்ன மாதிரி தான் நீயும். என்ன ஆச்சு? இந்த அனுமன் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு சொல்றான், அப்பா அவனுடைய மனைவியை பிரிந்திருக்கிறான். இதை சொன்ன உடனே ராமன் என்ன சொல்லியிருக்கணும்? அப்பா உன் மனைவியை பிரிந்திருக்கியா அப்படின்னு சொன்ன கவலைப்பட வேண்டாம், உன் மனைவியை வீட்டு தரேன்னு சொல்லியிருக்கலாம். நட்பு முறையில் என்ன போல நீ இருக்கியேன்னு. இங்க அவர் சொல்றாரு, நான் உனக்கு தாரமும் தலைமையும் தருவேன். வீட்டுக்காரி மீட்டு தரேன்னு சொன்னா நியாயம், ஆட்சியும் தரேன்னு எப்படி சொன்னார் இவரு? ராமன் சடார் என்று எடுத்த முடிவு அல்ல இது. அதுவும் கூட ராமன் ஒவ்வொரு கட்டமாக ஒவ்வொரு ஆராய்ந்து பார்த்தான் முடிவு எடுக்கிறார். திடீரென்று உணர்ச்சி வசப்பட்டு ராமன் முடிவெடுத்தான் என்று தயவு செய்து சொல்லாதீர்கள். கடைசி நேரத்திலே கூட இவன் தவறு செய்கின்றவன் தானா, வாலிக்கு தவறு செய்யக்கூடிய எண்ணம் இருக்கிறதா என்றெல்லாம் பார்த்து ஆராய்ந்த பிறகுதான் அம்பு விடுகிறான். சாதாரணமா விட்டல்ல. ராமனை நீங்கள் அவ்வளவு எளிமையாக இடை போட்டு விடாதீர்கள். அவன் தம்பியை கொல்வதற்குரிய சூழ்நிலை எத்தனை இடத்திலே ஒருவன் வந்து காலில் விழுந்து கெஞ்சுகிறானே, காலில் விழுந்து கெஞ்சியவனை, சரணாகதி என்று வந்து அடைந்தவனை, என்னை காப்பாற்ற என்னால் முடியவில்லை என்று சொன்னவனை, காலில் விழுந்து வந்து கெஞ்சக்கூடியவனை கொல்ல வேண்டும் என்று ஒருவன் முயல்கின்றான் என்று சொன்னால், ராமாவதாரம் என்பது சரணாகதி காப்பியம் அல்லவா? தன்னிடத்திலே வந்து சரண் புகுந்தவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் ராமனுக்கு உண்டல்லவா? அது மாதிரி தென்னை தாங்குதல் தருமம் என்று வந்து விடுகிறான், காலிலே வந்து விழுந்து கெஞ்சுகிறான். அப்பொழுது அபயஸ்தம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு ராமனை சேர்ந்ததல்லவா? ராமன் அயோத்திக்கு மட்டும் தலைவர் அல்லன், ராமன் இந்த நாட்டிற்கே தலைவன். நாட்டிலே எங்கே குற்றம் நடந்தாலும் விசாரிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் ராமனுக்கு உண்டு என்பதனாலேதான் இந்த சிக்கலை அவன் தலையிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதே தவிர வேற எதற்கும் அல்ல. எனவே வணக்கத்திற்குரிய நீதிபதி அவர்களே, அனுமனுடைய விசாரணை, அனுமனுடைய சாட்சிக்கு பிறகு வேற சாட்சி தேவையில்லை என்று ராமன் கருதிய காரணத்தினாலே தான் இந்த முடிவுக்கு வருகிறானே தவிர அனுமன் எல்லாவற்றையும் தெளிவாக சொல்கிறான். வாலியினுடைய பலம் எப்படி தெரியும் ராமனுக்கு? வாலி எப்படிப்பட்டவன் என்பதை சொல்லக்கூடியவனே அனுமன் தானே. இல்லை என்று சொன்னால் அனுமன் வாலியை பற்றி இப்படி சொல்லியிருக்க வேண்டாமே. வாலி ரொம்ப மோசமானவன், பிறன்மனை நோக்காததான் பேராண்மை. இன்னொன்னு, ஓட ஓட அடித்து விரட்டுவது வீரம் அல்ல. ஓட ஓட அடித்து விரட்டியவர் இந்த வாலி சுக்ரீவனை. அது மட்டுமல்ல, காலில் வந்து விழுந்து சரண் புகுந்த பொழுதும் கூட அவனை கொல்வதற்கு தயங்காதவனாக இருந்திருக்கிறான். இப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் அனுமன் எடுத்து சொல்லிய பிறகுதான் ராமன் ஒரு முடிவுக்கு வருகிறானே தவிர திடீரென்று ஆவேசமாக உணர்ச்சி வசப்பட்டு எடுத்த முடிவு அல்ல இந்த முடிவு. ஒரு இடக்கான வினாவை கேட்டீர்கள். என்னுடைய மனைவியை ஒருவர் அழைத்துக் கொண்டு போகிறார் என்று சொன்னால் இந்த விரட்ட போய் நான் வந்து என்னுடைய மனைவியை வீட்டு தர வேண்டும் என்று கேட்பது அவனுக்கு ஒரு மனைவி தேவையா என்று ஒரு மிகப்பெரிய வினாவை நீங்கள் கேட்டீர்கள். வணக்கத்திற்குரிய நீதிபதி அவர்களே, சில சமயங்களிலே சில பேருடைய உதவி நமக்கு தேவைப்படுகிறது, நான் மறுக்கவில்லை. மனைவியை மீட்க வேண்டும் என்றால் எடுத்துக்கொண்டு போனவன் மிகப்பெரிய வீரனாக இருக்கிறான். அந்த வீரனோடு சேர வேண்டும் என்று சொன்னால் அவனை அழிக்க வேண்டும் என்றால் இன்னொரு உதவி தேவைப்படுகிறது. ஒரு அரசன் இன்னொரு அரசனோடு கூட்டு சேர்வது என்பது ஒன்றும் பெரிய குற்றம் அல்ல. ஆகையினாலே ராமன் இந்த இடத்திலே சற்றும் கூட உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக மிகச் சிறப்பாக ஆராய்ந்து பார்த்து அனுமனுடைய சொற்களை எல்லாம் காதிலே செவிபடுத்து நன்றின்பால் உய்க்கக்கூடிய அறிவுடையவனாகிய சொல்லில் செல்வனாக இருக்கக்கூடிய அனுமனுடைய விசாரணை மூலமாக, சாட்சி மூலமாக இந்த முடிவுக்கு வந்திருக்கிறான் என்ற காரணத்தினாலே அவன் ஒரு தலைப்பட்சமான தீர்ப்பு வழங்கவில்லை, அவன் உணர்ச்சி வசப்படவும் இல்லை. நிதானமாக நின்று வழங்கிய தீர்ப்பு என்பதிலே இரண்டு வட்ட கருத்து இருக்க முடியாது என்பது என்னுடைய வாதம். முதல் குற்றச்சாட்டையும் பதிலையும் நீதிமன்றம் பதிவு செய்து கொண்டது. இரண்டாவது குற்றச்சாட்டிற்கு அன்பிற்குரிய மலையப்பன் அவர்கள் வருமாறு வேண்டும். இந்த இரண்டாவது குற்றச்சாட்டு, ஒரு பெரிய மனுஷன் என்ன பண்ணணும்? ஒரு குடும்ப விவகாரம்னா ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணி, இல்லை நம்ம பக்கம் மாதிரி கட்ட பஞ்சாயத்தாவது பண்ணி இந்த குடும்ப விவகாரத்தை தீர்க்கணும். இங்க என்ன ஆச்சு? சுக்ரீவன் ராமனாலே ஏவப்பட்டு வாலி அழைக்கிறான். இந்த சுக்ரீவன் ராமன் உனக்கு தாரத்தை தருவேன் நானே, அதை எவ்வளவு சந்தேக பேர் வழி பாருங்க. ராமனுடைய வில்லையே சோதிக்கிறானே. மராமர சோதனை வச்சு எந்த ராமன் தனக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கினானோ அந்த ராமன் மேலேயே ஐயப்பட்டவன் இந்த சுக்ரீவன். இந்த ராமன் நினைச்சு பார்த்திருக்க வேண்டாமா? இவனுக்காக நான் தாரத்தையும் தலைமையும் தருவேன்னு சொல்லியிருக்கிறேன், நான் வாலியை கொள்வேன்னு சொல்லியிருக்கிறேன், அப்பவே இவன் நம்பலேன்னு அவன் மேல சந்தேகப்பட்டிருக்க வேண்டாமா ராமன்? அவனுக்கு சந்தேகம் வரல. ஏன்னா அங்கேதான் நான் சொன்னேன், தெளிவற்ற நிலையிலே இருந்தான்.
இந்த இரண்டாவது இந்த குடும்ப சிக்கலை இவர் என்ன செய்கிறார்? தாரைங்கிற வாலியினுடைய மனைவி வர்றார். அப்பா, நேற்று அடிபட்டு ஓடியவன் அல்லவா உன் தம்பி இந்த சுக்ரீவன், இன்றைக்கு உன்னை அழைக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு ஏதோ ஒரு துணை இருக்கிறது. உடனே வந்துடுறான். யார் அவனுக்கு துணை வர முடியும்? தேவர்கள் வர முடியுமா? அவுணர்கள் வர முடியுமா? யார் என்னை எதிர்ப்பதற்கு ஆற்றல் உடையவர்கள் என்று அந்த வாலி கேட்ட போது இந்த தார சொல்றான், அப்பா வந்திருப்பது யார் தெரியுமா? ராமன். சொன்ன உடனே இந்த வாலிக்கு கோபம் வருது. அம்மா, நீ பெண் என்பதால் பிழைத்தாய். ஏன் தெரியுமா? யார் தெரியுமா அந்த ராமன்? அருளின் ஆழியான். நாட்டையே தன் தம்பிக்கு ஈந்து விட்டு காட்டிற்கு வந்தவன் அவன். நானும் எம்பியும் தொடுக்கும் போர் இடை அம்பு தொடுக்குமோன்னு கேட்டான். அந்த அருளின் ஆழியான் எனக்கும் என் தம்பிக்கும் ஒரு விவகாரம் வருகிற நேரத்தில் இடையிலே அவன் பூவானான்னு நம்பிக்கையோடு கேட்டான். யார் இவனுக்கு உதவி செய்வான்னு சொன்னானோ அவன் நம்பிக்கை இல்லாம இருக்கிறான். ஆனால் யார் தனக்கு எதிரியாக வருவான் என்று தன்னுடைய மனைவி சொன்ன போது நம்பிக்கையோடு அதை ஏற்றுக்கொண்டு போருக்கு போனவனே. அதற்கு மேல அவன் சொல்றான், அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நானும் தம்பியும் போரிடுகிற போது அவன் அம்பு தொடுப்பானா? அவன் சாதாரண ஆள் இல்லைமா. அங்கே நாட்டிலே ஒரு பெரிய கருமத்தை செய்தவன். அவன் எங்கள் குடும்ப விவகாரத்தில் ஈடுபட மாட்டான் என்று சொல்லி ராமன் மீது நம்பிக்கையோடு இந்த வாலி பேசினான். ஆனால் அந்த நம்பிக்கையை இந்த வாலி மீது அம்பு தொடுத்து அந்த குடும்ப சிக்கலிலே தலையிட்டு செய்யக்கூடாத ஒரு செயலை செய்து இங்கே ராமன் மாட்டிக்கொண்டான். நான் பின்னாடி என்னுடைய முடிவுரையில சொல்லும் போது இந்த வாலிகளத்திலே ராமன் எவைகளை கற்றுக்கொண்டான், அதை எப்படி அவன் பின்னாலே அதை செயல்படுத்தினான் என்பதை நான் மூன்றாவது வழக்கிலே சொல்லுவேன். இங்கே குடும்ப சிக்கலிலே தலையிட்டு தனக்கு ஒரு பழியை தேடிக்கொண்டு ஒரு பெரிய மனிதனாக நடந்து கொள்ளாமல் நம்பிக்கைக்கு உரியவனை அவன் நம்பிக்கைக்கு துரோகம் உடையவனாக இந்த ராமன் நடந்து கொண்டானே, இது நியாயமா என்பது இரண்டாவது கேள்வி. வாலி என்ன தவறு செய்தானா? ஒருவர் வந்து வாலி என்ன தவறு செய்திருக்கிறார் என்பது எவ்வளவு பெரிய இப்போ கம்பன் எவ்வளவு அருமையாக காட்டுகிறான். தன்னுடைய தம்பி உடன்பிறப்பு சகோதர பாசத்திலே இருக்க வேண்டிய அவன் சுக்ரீவன் வந்து காலிலே வந்து கெஞ்சுகிறான், அண்ணா நான் தவறு செய்து விட்டேன், எல்லோரும் சொன்னார்கள் என்பதற்காகத்தான் நான் அந்த பதவியை நான் ஏற்றுக்கொண்டேன், இப்பொழுது கூட அந்த பதவியை காரணியில் வைத்து சமர்ப்பிக்கிறேன் என்று சுக்ரீவன் வந்து கெஞ்சுகிறானே, அந்த தம்பியை நீங்கள் மன்னித்தீர்களா? மன்னிக்கக்கூடிய மாண்பு உங்களுக்கு இருக்க வேண்டும் அல்லவா? ஒருவன் தவறு செய்து விட்டார் என்றால் செய்த தவற்றினை உணர்ந்து நான் தவறு செய்து விட்டேன் என்று அறிந்து காலில் விழுந்து கெஞ்சுகிறார் என்றால் அந்த தவத்தை நாம் மன்னிக்கணுமா வேண்டாமா? அந்த மன்னிக்கக்கூடிய சுபாவம் கொஞ்சம் கூட இல்லாமல் ஓட ஓட விரட்டினாயே, மன்னிக்கவில்லை என்பது கூட நான் குற்றமாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஒருவன் அடிபட்டு பயந்து ஓடுகிறான், அவனை துரத்திக் கொண்டே போகிறீர்களே. துரத்திக் கொண்டு போனவன் கடைசியிலே எந்த இடத்திலே அண்ணன் வர முடியாதோ, எந்த இடத்திலே வாரி வந்தால் அவருக்கு ஆபத்தோ அந்த இடத்தில் அல்லவா சுக்ரீவன் போய் ஒளிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது. இரக்கமில்லாதவனாக இருந்திருக்கிறான் இந்த வாலி. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய தம்பி மனைவி என்று கூட பார்க்காமல் அவருடைய அருமருந்தாக இருக்கக்கூடிய ருமையை கூட இவன் கம்பி வைத்திருக்கிறானே, விரும்பி வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அப்படிப்பட்டவரை எப்படி விட்டு வைப்பது என்று ராமபிரான் நினைத்து பார்த்திருக்கிறான். எனவே வாலி செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறு அடுத்தவர் மனைவியை கவர்ந்து கொண்டு போன மிகப்பெரிய தவறு அல்லவா? ராமாவதாரம் இதற்காக இந்த உலகத்திலே எடுக்கப்பட்டது. ராவணனை கொல்ல வேண்டும் அல்லவா? ராவணன் யார்? பிறன்மனை நயந்து விட்டானே, பிறன்மனை நோக்காத பேராண்மை. திருக்குறளுக்கு இலக்கணம் வகுத்தவர் அல்லவா? பிறன்மனை நயந்தவன், அவனை கொல்வதிலே என்னையா தவறு இருக்கிறது? எனவே அடுத்தவர் மனைவியை கவர்வது மிகப்பெரிய தவறு அல்லவா? நீங்க வேண்டாம், அப்படி திட்டம் போட்டே வர வேண்டாம், அது செய்வது சரியா என்று இந்த மன்றத்தை நான் இந்த வழக்கறிஞர் என்ற முறையிலே எதிர்த்தரப்பு வழக்கறிஞரை பார்த்து கேட்கிறேன். எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் வணக்கத்திற்குரிய ஐயா அவர்களே, வாலி என்ன தவறு செய்தான் என்று ஒரு வினாவை நீங்கள் மிகப்பெரிய வினாவாக கேட்டீர்களே. ஒருவனுக்கு உங்கள் காலிலே வந்து விழுந்தால் அவனை மன்னிப்பீர்களா? அடித்து ஓட ஓட துரத்துவீர்களா? இரண்டாவது, தம்பியுடைய மனைவியை கவர்ந்து கொண்டு சிறையிலே வைத்திருப்பது என்பது நியாயமானதா? அது குற்றம் இல்லையா?
அந்த குற்றத்தை செய்தவன் வாலி, ஆகையினால் தண்டிக்கப்பட வேண்டியவனா இல்லையா? எதிர்க்கட்சி வழக்கறிஞர் கேட்டிருக்கிற வினா நியாயமான வினா. காலில் வந்து விழுந்தா மன்னிக்கணும். இந்த வாலி எப்படிப்பட்ட ஆற்றல் உடையவன்? அவன் அசுரனோடு போரிட்டு சென்றிருக்கிற நேரத்தில் இவன் என்ன பண்ணிருக்கணும்? அங்கே திரும்பி வராத நேரத்தில் அங்கேயே அண்ணன் வருவான்னு நம்பிக்கையோடு இருக்கணும் அல்லவா? இவன் மற்றவர்கள் சொன்னான்னு ஆட்சியை ஏற்றுக்கொண்டானே, ஏற்றுக்கொண்டது மட்டும் பரவாயில்லை. ஆனால் அவன் என்ன செஞ்சான்? அந்த குகையினுடைய துவாரத்தை மழையினாலே அடைத்து விட்டான். இதை வாலி பார்க்க கோபம் வந்தது. என்னுடைய ஆற்றல் மீது என் தம்பிக்கே நம்பிக்கை இல்லையே, அப்ப மற்றவர்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? அதனால ஓங்கி ஒரு உலை விட்டான். அந்த குன்று எட்டி போய் விழுந்தது. அங்கே இருந்து ஆத்திரத்தில் வர்றான். என் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு இந்த ஆட்சியிலே இருக்கலாமா? ஆட்சியிலே இருப்பவனுக்கு நம்பிக்கை வேணும். நம்பிக்கை இல்லாதவன் ஆட்சியில இருந்தா இந்த மலையை எட்டி உதைத்தது போல உன்னையும் உதைப்பேன். நம்பிக்கை இல்லாத ஒருத்தன் ஆட்சி பண்ணினா உதைப்பேன் என்று அன்றைக்கு காட்டியவன் வாலி. அதுக்கு மேல அங்கே இருந்து அவர் சொல்றார், சுக்ரீவனுக்கு ராமனுக்கு ஒரு உரையாடல் நடந்ததில்லை. லட்சுமணனுக்கும் ராமனுக்கும். இந்த ராமனை பார்த்து லட்சுமணன் சொல்றான், அண்ணா ஒரு தவறு செய்து விட்டோமோன்னு நான் சந்தேகப்படுறேன். அண்ணனை கொள்வதற்கு தம்பியே யமனாக வந்திருக்கிறானே. இங்கே ராமன் மீது நம்பிக்கையோடு போருக்கு வந்தவன் அல்லவா இந்த வாலி. அங்கிருந்து வர்றான். இந்த ராமன் என்ன பண்றான்? போர் நடந்தது, சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் போர் நடந்தது. ராமன் பேசாம இருந்தான். சுக்ரீவன் திரும்பி ஓடி வந்தான். அப்பா இப்படி கெடுத்துட்டியேன்னா கவலைப்படாதா, 2 பேருக்கு அடையாளம் தெரியல. அவர் மாலையை கொடுத்தான், மாலையை போட்டு கொண்டு போனான். வாலி சுக்ரீவனை தூக்கிட்டான், கீழே போட போறான். இந்த நேரத்திலே நிராயுதபாணியாக இருக்கிற ராமன் மீது, வாலி மீது மறைந்து நின்று ராமன் அம்பு போட்டான். யார் தன் மீது அம்பு போட மாட்டான் நம்பினானோ, எவன் தர்மம் என்று கருதினானோ அவன் தன் மீது அம்பு போட்டான உடனே அவன் மேல இவனுக்கு கோபம் வந்திருக்கணும். ஆனால் வாலிக்கு கோபம் வரல. அவன் மேல இவனுக்கு ஒரு ஈர்ப்பு வருகிறது. இல்லறம் துறந்த நம்பி, எம்மனோர்க்காக தங்கள் வில்லறம் துறந்த வீரன் தோன்றலால் வேத நன்னூல் சொல்லறம் துறந்திலாத சூரியன் மரபும் தொல்லை நல்லறம் துறந்தது என நகைவர நான் உட்கொண்டானா. திருவள்ளுவன் வர்றான். அவன் செஞ்சதுக்கு இவன் வெட்கப்படுறான். ராமன் ஒரு தவறு செய்து விட்டானே என்பதற்காக நான் வெட்கப்படுறேன். இது எவ்வளவு உயர்ந்த பண்பாடு! இப்படிப்பட்ட பண்பாட்டின் சிகரத்தை, பண்பாட்டின் சிகரமாக விளங்கிய ராமன் மறைந்து நின்று கொண்டானே. அவன் கேள்வி எல்லாம் கேட்கிறான், பல கேள்விகள் கேட்கிறான். அது ரொம்ப சிறந்த கேள்வி. அப்பா என்னுற்றாய், என் செய்தாய், எப்பா என்பால் எப்பிழை கண்டாய், என்கிட்ட என்னப்பா பிழையை கண்டாய்? வேற ஒண்ணு இல்லப்பா, அறிந்தும் அயர்ந்துளாய் போலும். மிக அருமையா நான் முதல்ல சொன்னத வாலி இங்க ராமனிடத்துல சொல்றான். அப்பா உன்மேலே குற்றம் இல்லை, தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய்கை, உனக்கு ஒரு அயர்வு கொண்டிருக்கிறது. ஆகவே நீதி தவற மாட்டாய். ஆனால் நீ அயர்ந்த காரணத்தால், தேவியை பிரிந்த காரணத்தால் திகைத்து இந்த செயலை செய்து விட்டாய். ஆவியை ஜனகன் பெற்ற அன்னத்தை தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் என்று சொல்லி, அப்பா நீ எதற்காக என் மீது கொன்றாய்? கூட்டு ஒருவரையும் வேண்டா கொற்றவன் நீ. சுக்ரீவனை நண்பனாக பெற்று எதற்காக? உன் தேவியை மீட்பதற்காக, அரக்கரை அழிப்பதற்காக. அரக்கன் அழிவு செய்வாரேயானால் குரக்கினத்தை கொள்வதற்கு மனுநெறி கூறின்றோன்னு அங்கே மனுநெறியை பற்றி இங்கே வாலி பேசுறான். அதற்கு மேல அவனை பார்த்து கேட்கிறான், அப்பா நீ யார்? கருணையின் ஆழியா, இரக்கம் எங்கு ஊத்தனை. அவன் கேட்ட கேள்வி ஒன்னொன்னும் பாருங்க. நீதி கேட்கிறான், நேர்மை பேசுறான். நீ அவனுடைய சிறப்பு, அவனுடைய சிறப்பை எல்லாம் சொன்னான். யாரோ செய்த தவறுக்கு என் மீது நீ இந்த அம்பு போட வேண்டிய அவசியம் என்ன என்பால் எப்படி கண்டாய்? அதுக்கு மேல சொன்னான், ஏப்பா வலியவர் மெலிவு செய்யலாமா? எவ்வளவு அருமையா அங்கே திருவள்ளுவருடைய கருத்தை. நீ ஒரு சிறந்தவன், ஒரு பண்பாளன், நீ ஒரு தவறு செய்யலாமா? நீயே தவறு செய்தால் இந்த நாட்டிலே இருப்பவர்கள் உன்னை சுட்டிக்காட்டி தவறு செய்ய மாட்டார்களான்னு கேட்டு அதற்கு மேல சொல்றான், டேய் ஒளிந்து நின்று எய்வது தர்மமா?
உன் வில்லுக்கு கோலட்டத்திற்கு அது இழுக்கல்லையா? நான் மறைந்து நின்றது, நீ என் மேல அம்பு போட்ட, நான் இந்த மண்ணுக்கு பாரமா அல்லது உனக்கு பகைவனா? என் மீது அம்பு போட வேண்டிய அவசியம் என்ன? இப்படி வாலியை படுத்தாய் அல்லை மன்னர வேலியை படுத்தாய் என்று சொல்லி ராமனுக்கே அறிவை ஊட்டிய 2 செய்திகள் பின்னாலே நிகழ்ந்தது என்று சொன்னால், இங்கே மறைந்து நின்று கொன்றதும் நிராயுதபாணியின் மீது அம்பு எய்ததும் ராமனுக்கு இழுக்கு என்பதை இந்த மன்றத்திலே 3வது குற்றச்சாட்டாக நான் நீதிபதி முன்னாலே படைக்கிறேன். எந்த நேரத்தில் அம்பு எய்தான்? திடீரென்று அம்பு எய்தான். முதல் முறை அனுப்பி பார்த்தான். 2 பேரும் சண்டை போட்டார்கள். ராமனுக்கு தெரியவில்லையா அடிபடக்கூடியவன் சுக்ரீவன், அடிக்கக்கூடியவன் வாலி என்று? வந்த பொழுது ராமன் சொல்கிறான், ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறான், வாலி கொடியவன் தானா, வாலி மோசமானவன் தானா, இரக்கமற்றவன் தானா என்று எல்லாவற்றையும் நுணுகி நுணுகி பார்த்து கொண்டு வருகிற பொழுது அவனாக ஒரு முடிவு செய்கிறான். தம்பியை தூக்கி மேலே இருந்து அவன் மலையை கடைந்ததைப் போல அடி கொடுத்து அவன் உடம்பை கடைகிறானே. வந்தபொழுது கேட்கிறான், என்ன ராமா இப்படி செய்து விட்டாய்? அண்ணனாகிய வாலி என்னை இப்படி அடிக்கிறானே. அப்பொழுது ராமன் சொல்கிறான், நீ யார், உங்க அண்ணன் யார் என்று 2 பேருக்கும் எனக்கு வேறுபாடு தெரியவில்லையடா என்று மாலையை போட்டு அனுப்புகிறானே. கடைசியிலே அந்த சுக்ரீவனை தூக்கி மேலே இருந்து கீழே எத்தி அவனை கொல்ல வேண்டும் என்று முயன்ற பொழுதுதான் அந்த ராமபாணம் சென்கிறதே தவிர அதுவரைக்கும் ராமபாணம் போகவில்லையே. ஏன் தெரியுமா? இரக்கமற்றவனாக அரக்க குணமுடையவனாக இந்த வாலி இருக்கிறானே என்று கருதிய பொழுதுதான் அந்த அம்பு போனதை தவிர வேற எப்படியும் போகவில்லை. இன்னொன்று, மறைந்திருந்து கொண்டான் சும்மா சும்மா சொல்றீங்களே, அவன் இங்கே மறைந்திருந்தான். மரம் மறைத்தது, மரத்துள் மறைந்தது மாமத யானை, மரத்துள் மறைத்தது மாமத யானை, மரத்தை மறைத்தது மாமத யானை, பரத்துள் மறைத்தது பார்முதற் பூதம், பரத்தை மறைத்தது பார்முதற் பூதமே என்ற திருமுதலுடைய திருமந்திரம் வந்திருக்காதே. மரத்தில் மறைந்தது மாமத யானை. நீதிபதி அவர்களே, மறைஞ்சிருந்த முதுகுல எல்லாம் போயிருக்கும், நேரா மார்பில் போகுதுன்னு என்ன அர்த்தம்? நேருக்கு தான் நிற்கிறான்னு அர்த்தம். இப்போ நான் ஒரு அம்பு விட்டா மறைஞ்சிருந்தாச்சா நேருக்கு நேரா போகுதே. ராமனுடைய அவதாரம் நிகழ்ந்தது எதனாலே? அந்த அவதாரத்தின் பொழுது வாலி வந்து கேட்டுக்கொண்டான், என் பதவி, இந்திரன் வந்து கேட்கிறான், என் பதவி பறி போகுது, நீங்க காப்பாற்றணும். அப்ப திருமால் சொல்ல, நீ இந்திரனா போ, இந்திரன் வாலியா போ, அங்கதனா போ, சிவபெருமான பார்த்து நீ அனுமனா போ, ஜாம்பவான பிரம்மா வந்து ஜாம்பவானா போ, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வர்றாங்க. அப்படி வருகிற பொழுது இந்திரன் எதுக்காக வந்திருக்கிறான்? ராவணனை கொல்ல வந்திருக்கிறான். அப்படி ராவணனை கொல்ல வந்தவனாகிய இந்திரன் ராவணனும் நட்பு பூண்டு விட்டான். ராவணன் நட்பு பூடலாமா? அக்னி சாட்சியா நட்பு, யாரை கொல்ல வந்தானோ அவரும் நட்பு பூண்டு விட்டான். ஒரு தெய்வம் ஒரு வரம் கொடுத்தா அந்த வரத்தை மதிக்க வேண்டியது என்னுடைய தெய்வத்துடைய கடமை. இவன் முன்னாலே வந்துருன்னா பாதி பலம் இவனுக்கு வந்துடும் என்று ஏற்கனவே பிரம்மா ஒரு வரம் கொடுத்திருக்கார். அப்போ திருமாலாக வந்திருக்கக்கூடிய இறைவன் பிரம்மா கொடுத்த வரத்தை மதிக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினாலே தான் மறைஞ்சிருந்து கொண்டானே தவிர முன்னாலே இருந்து அந்த வரத்தை அழிக்கக்கூடிய ஆற்றல் இவருக்கு இருக்கு. ஏன்னா எல்லா வரத்தையும் அழிப்பானே. மெய்வரமெல்லாம் அடுகின்றான், சிவனோ அல்லன் நான்முகனல்லன் திருமாலாம், அவனோ தானம் வேதமுதற் காரணனோ மெய்வரமெல்லாம் அடுகின்றான் என்று கம்பர் எழுதுகிறானே. எல்லா வரத்தையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் கூட பிரம்மாஸ்திரத்திற்கு கட்டுப்பட்ட அனுமனை போல, அனுமன் நினைத்தால் பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் பிரம்மாஸ்திரம் வருகிற பொழுது அதை தலை தாழ்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய கடமை உடையவனாகிய அனுமன் அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டதை போலே ஒரு தெய்வம் கொடுத்த வரத்தை இன்னொரு தெய்வம் மதிக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினாலே மறைந்திருந்து கொன்றான். அதற்கு அடுத்தபடியாக ஏன் மறைந்து கொண்டான் என்பதற்கு இலக்குவன் பதில் சொல்கிறான். ராமன் பதில் சொல்லவில்லையா? பதில் சொல்ல இருக்கலாமே, அவர் கேட்கலாம். ராமன் பதில் சொல்லி, ராமன் சொல்றதுக்கு முன்னால இலக்குவன் சொல்லுகிறான். இலக்குவன் சொல்றதை ஆமோதிப்பதனாலே ராமன் சொன்னதாகத்தான் அர்த்தம். நீ வந்து விழுந்து விடா, ஏற்கனவே உன் தம்பி சரண் புகுந்து விட்டான், சரண் புகுந்தவனை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு காரணத்தினாலே, வணக்கத்திற்குரிய நீதிபதி அவர்களே, அறத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை உடையவனாகிய ராமன் அறம் பிறனாத தன்மையினாலே கடைசியிலே வாலியே உணர்ந்து பேசுகிறான். என்னை பொறுத்தருள்க,
நான் தவறு செய்து விட்டேன், தவறு செய்தவனாகிய என்னை நீங்கள் பொறுத்தருள வேண்டும். என் தம்பிக்கு வெற்றரசு கொடுத்து எனக்கு வீட்டரசு கொடுத்தீர்கள் என்று சொல்வதனாலேயே, வாலியே தான் செய்த தவறு என்று உணர்ந்ததனாலே வாலிக்கு தகுந்த தண்டனை வழங்கப்பட்டது. அதே தண்டனையை இந்த மன்றமும் உறுதி செய்ய வேண்டும் என்று மிக்க பணிவோடு கேட்டுக்கொண்டு, ஏன்னா தவறு செய்பவர்களை தப்பிக்க விட்டு விடாதீர்கள். அடுத்தவன் மனைவியை கவர்ந்து கொண்டு போனவரை நியாயமுடையவர் என்று தீர்ப்பு நீங்கள் வழங்கி விடாதீர்கள். அப்படி வழங்கினால் நாடு சிக்கலாக போய்விடும் என்ற காரணத்தினாலே, வணக்கத்திற்குரிய நீதிபதி அவர்களே, இந்த வகையிலே ராமன் செய்தது எந்த வகையிலையும் தவறு கிடையாது. வழக்கம் 3 விதமா வச்சாங்க. ஒரு பெரிய மனிதன், ஒரு பெரிய தலைவன் நிலை கலங்கி இருந்ததனால், சிந்தை திரிந்து இருந்ததனால் ஒரு தவறான முடிவு எடுத்து விட்டான். பெரிய மனுஷனாலே நிலை கலங்கக்கூடாது, சிந்தை தெரியக்கூடாது, அதிகம் பேசக்கூடாது, தேவையில்லாம சிரிக்கவும் கூடாது. ஆனா ராமன் நிலை கலங்கினான். அவன் நிலை கலங்கினானா இல்லையாங்கிறத சீதையை அவன் பிரிந்ததற்கு பிறகு செய்த செய்கைகள்ல பார்க்கணும். சீதை பொன்மான் கேட்டான் இல்லையா? அருகில் இருந்த தம்பி சொல்றான், பொன்மான்னு ஒண்ணு கிடையாதன்னா, இது மாயமான், இது மாரீசமான், இது பின்னால போகாத. மனைவி என்ன சொன்னா, புரியுற மாதிரி சொன்னான். நான் அவன்கிட்ட கேட்டேன், ஓட்டத்தான் கேட்டேன். நாயக நீயே பற்றி நல்கலை போலும். அது மறைமுகமா சொன்னா, குழுந்துட்ட உன் வேலை இல்லடா, என் வீட்டுக்காரட்ட நான் கேட்கிறேன், நீ என்ன குறுக்க பேசுறேன். பொன்மான் பின்னால போனாரு, அது மாயமானாத்தான் இருந்தது. அம்மாவும் இவனை துரத்துனாங்க, இலக்குவனும் போனா, பிரச்சனையாச்சு, தூக்கிட்டு போயிட்டான் ராவன். தூக்கிக்கிட்டு போகிற பொழுது எதிரில் சடாயி வருகிறார். ஒரு அருமையான வார்த்தை சடாயி கேட்பாரு ராவணட்ட, இது என்னை நீ தொடங்கினைம்பர். இதுக்கு என்ன அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? இதுவரை இப்படிப்பட்ட இழி செயல்ல ராவண ஈடுபட்டதில்லைன்னு சடாயி சொல்றான். இது என்னை நீ தொடங்கினைங்கிறான். தேடி உலகெல்லாம் வென்றிருக்கிற, தேவலோகத்தை வென்றிருக்கிற, எல்லாரையும் வென்றிருக்கிற, ஆனா இப்படி போய் அடுத்தவன் மனைவியை தூக்கிட்டு வர்ற வேலையெல்லாம் இதுவரை நீ பண்ணதில்லையே, இது என்னை நீ தொடங்கினை. அவருக்கு ஒரு அதிர்ச்சி, சடாய்க்கு அப்படி செய்ய மாட்டானா ராவணன் அப்படி செய்யறானேன்னு. சண்டை நடந்தது, சங்கரன் கொடுத்த வேலை சடாயுவை விட்டான். அப்புறம் 2 பேர் ராமன் இலக்குவர்கள் அங்க வருகிறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, ராவணன் தாப்பா தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே ராமபிரான் என்ன பண்றாரு, அவன் தூக்கிட்டு போகும்போது இந்த உலகம் பார்த்துட்டு இருந்திருக்கு பாத்தியா, ஆகவே இந்த உலகத்தை அழிக்க போறேங்கிறார். உண்டாட்டி பேச்சை கேட்டு மானுக்கு பின்னால போனது இவரு, உலகம் என்னையா செய்யும்? அதான் சடாயி சொன்னாரு, வம்பிழை கொங்கை வஞ்சி வனத்திடை தமிழ் வைக, கொம்பிழை மானின் பின்போய் குலப்பழி கூட்டிக் கொண்டீர், அம்பு இழை வரிவில் செங்கண் ஐயன்மீர், ஆயும் காலை உன்பிழை என்பதல்லால் உலகத்தார் பிழையும் உண்டோன்னு கேட்கிறார் சடாயி. என் மனைவி பெண், அவ எங்க இருக்க வேண்டியவ? அரண்மனையில அந்தப்புறத்தில் இருக்க வேண்டிய பெண். அந்தப்புறத்தில் இருக்க வேண்டிய பெண்ணை வனத்துக்கு அழைச்சிட்டு வந்ததே ஒரு மன்னனுடைய தவறு. மானி வனத்திற்கு அழைத்து வந்து மரவுரி திரித்திருந்த அந்த பெண்ணை தனியா விட்டுட்டு ஒரு மானுக்கு பின்னால போய் என்ன செஞ்ச நீ? குலப்பழி கூட்டி கொண்டீங்கிறார். அப்புறம் சடாயுக்கெல்லாம் ஈமக்கடன் செஞ்சுட்டு வர்றார் ராமன். சபரின்னு ஒரு அம்மா சொல்லுது, கவந்தன் எல்லாம் இந்த பக்கம் போனா இரளி மலையில சுக்ரீவன் இருக்கிறான். ராமபிரான் போறார், சாப்பிட உட்கார்றார். சுக்ரீவனே சுக்ரீவன் பரமாறுறான். இவருக்கு ஏற்கனவே மனசுல கஷ்டத்தோடு இருக்கிறாளா? அப்புறம் பொருந்து நன்மனைக்குரிய பூவையை நீயும் பிரிந்துளாய்கோலோன்னார். என்னப்பா வீட்டுக்காரி கண்டு அதான வைக்கணும், வைக்கலையே, என்ன விஷயம்? எடுத்த உடனே அவருக்கே ஒரு நம்பிக்கை பாருங்க, இவன் நமக்கு சரியான கூட்டணியா இருப்பான் போல தெரியுது. அதனால நீயும்னா என்ன அர்த்தம்? என்னோட மறந்துடாதீங்க. சுக்ரீவன் பதில் சொல்லலை. பரிமாறுகிற பொறுப்பை மன்னன் எடுத்துக்கிறான், பதில் சொல்லுகிற பொறுப்பை அமைச்சன் எடுத்துக்கிறான். பரிமாறுகிற பொறுப்பை அமைச்சர் எடுத்துக்கலாம், மன்னன் பரிமாற வேண்டாம், தான் பரிமாறிக்கலாம், பரிமாறல. ஆனா பதில் சொல்ற பொறுப்பை அனுமன் ஏத்துக்கிறார். அனுமன் ஆரம்பிக்கிறார் மெதுவா,
இவராத்தான் சொன்னார், அனுமன் ரொம்ப புத்திசாலித்தனமா ராமனை கொண்டு ஒரு வலையில வீழ்த்திட்டாரு. அனுமன் எப்படி ஆரம்பிக்கிறார்னா, வாலியை பத்திய கால் செல்லாதவன் முன்னர் கந்தவேள் வேல் செல்லாதவன் மாறுவில் வென்றியான் வால் செல்லாத வாயலது ராவணன் கோல் செல்லாது அவன் குடை செல்லாதரோ. வரிசையா அடுக்கிறான், ஒவ்வொன்னா சொல்லிட்டு வர்றான். அவன் தான் எங்க அரசன், அவன் தான் இவங்க அண்ணன் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தவன் அவன் என்ன பண்ணான்னா இவன் வீட்டுக்காரியையும் வச்சுக்கிட்டான். உரிமை என்று அவருக்கு உரிய தாரமாம் அருமருந்தையும் அவன் விரும்பினன், இருமையும் துறந்து இவன் இருந்தனன். எனக்கு நானும் கம்பராமாயணம் படிச்சிருக்கேன், உரிமையை அவன் வச்சுக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியல. இவன் விட்டுட்டு ஓடி வந்துட்டான். வச்சுக்கிடல, விட்டுட்டு போயிட்டான். இல்ல அப்படி இல்ல, அப்படி வச்சிருந்தான்னு வைங்க, அவன் மனைவி தார அவனை பெரிய மனுஷன் சொல்ல மாட்டான், அவன் மகன் அங்கதன் சொல்ல மாட்டான். எந்தையே இவ்வழுகரை வளாகத்து யாருக்கும் சிந்தையால் செய்கையால் ஒரு தீவினை செய்திலாதோன்னு சொல்ல மாட்டான். சிந்தையினால மட்டுமில்ல, செய்கையினாலும் நீ தீவினை செய்யாதவன் பெத்த பிள்ளை சொல்ல மாட்டான். விட்டுட்டு ஓடிட்டான். இவன் வீட்டுக்காரிய வண்ணம் தூக்கிக்கிட்டான். அனுமன் சொன்ன உடனே மத்தின் உரைப்பதென்னை வானிடை மண்ணில் என்னை செற்றவர் என்னை செற்றார் தீயரை எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கு முற்றார் உன் கிளை எனது காதல் சுற்றம் நீ எனது இன்னுயிர் துணைவன். அவசரமா கொடுத்த வாக்குறுதி என்னது? இனிமே என்னப்பா உனக்கு எனக்கும், உனக்கு எவன்லாம் எதிரியோ அவன்லாம் எனக்கு எதிரி, உனக்கு எவன்லாம் சுற்றமோ அவன்லாம் எனக்கு சுற்றம். உன்னோட அயோக்கிய பயல்களே, அநாகரிகமானவனே, அநியாயமானவனே உனக்கு நண்பன்னா அவன் எனக்கு நண்பன். இதை பரம்பொருள் சொல்லலாமா? சொல்லிட்டார். இப்ப அடுத்த விஷயம் என்ன செய்யணும்? வாக்குறுதி கொடுத்தாச்சு. அனுமன் மெதுவா ஆரம்பிக்கிறார், இந்த வாலியை எப்படியாவது முடிக்கணும். அதுலயும் அனுமன் ரொம்ப புத்திசாலி, விவரமா சொல்றான் பாருங்க. அவனை கொல்ல முடியாதுன்னு சொல்றான். எப்படி? பாரிடர்ந்த பன்றியும் பண்டை நாள் நீர் கிடந்த பேராமையும் நேருளான் மார்பிடந்த மா எண்ணினும் மற்றவன் தாறு கிடந்த தோல் தகைய வல்லவும். வராகவதாரம் இருக்குல்ல பாரிடர்ந்த வெம்பன்றி, கூர்மாவதாரம் இருக்குல்ல தண்ணிக்குள்ள கிடந்த நீர் கிடந்த பேராமை. அவரே சொன்னார நரசிம்மவதாரம், நேர்ல வந்து மார்பு கிழிச்சத நரசிம்மவதாரம். இந்த 3 அவதாரமும் சேர்ந்து மோத நினைச்சாலும் வாலிட்ட மோத முடியாதுங்கிற அனுமன். இந்த ஆளு மறைஞ்சு நின்று கொல்லணும்னு ஒரு தப்பான முடிவுக்கு வர்றதுக்கு ஒரு அடித்தளத்தை அனுமனுடைய அறிவு ஏற்படுத்துதாங்க. இவரே யோசிக்கிறார், என்ன அர்த்தம்? உனக்கு முந்தின 3 அவதாரம் சேர்ந்தாலே சிக்கல், தனியா போய் மாட்டிக்கிறாத, விவரமா இரு. இவருக்கு விவரம் பூரா சொன்ன உடனே ராமனே யோசிக்கிறாரு, சுக்ரீவனை விட்டு அவனை கூப்பிடு. நான் என் கண் பார்வையில வாலி படுற இடத்துல நின்றுகிட்டு வாலி கண் பார்வையில படாம ஒரு இடத்துல நின்று அவன் அடிச்சிடேன். சுக்ரீவன் பொருட்டு போறான். ஆனா போகும்போதே திரும்பி பார்த்துட்டு தான் போறான். சரி வச்சாச்சு கூட்டணி, என்ன பண்ண முடியும்? போனான். ஒரு ரவுண்டு தூக்கி போட்டு மிதிக்கிறான் வாலி. இவர் பார்த்துக்கிட்டே இருக்கார் ராமன். வேற ஒண்ணும் இல்லை, எனக்கு டெஸ்ட் வச்சு இல்லை, ஒரு ரவுண்டு படுறான். அப்ப திரும்ப ஓடி வர்றான். ஐயா நீங்க சொன்னீங்கன்னு தானே போனேன், இந்த அடி அடிக்கிறானே. இல்லை உங்க 2 பேருக்கு எனக்கு வித்தியாசம் தெரியல. இவன் வித்தியாசம் தெரியாதவனாவே, இவனுக்கு வித்தியாசம் தெரியப்படுத்தணுங்கிறதுக்கு ஒரு வித்தியாசமான வேலை பார்க்கணும். அடி வாங்கி இப்போ ஒரு மாலையை போட்டுக்கிட்டு போடா நான் அடிக்கிறேன். இதுல ஒரு இடம் கவனிக்கணும். ராமனும் லட்சுமணனும் வந்து நிக்கிறாங்க. சுக்ரீவன் போருக்கு அழைக்கிறான். அருமையா சொல்வார் கம்பன், மார்பெரும் கடகரி முழக்கம் வாளறி ஏற்பது செவித்தலத்து என்ன ஒங்கிய ஆர்ப்பொலி கட்டணன். அமளி மேல் ஒரு பார்க்கடல் கிடந்ததே அணைய பான்மை. வாலிய என்ன சொல்லார் கம்பன்? அவன் பார்க்கடல்ங்கிறார். வன் தூணிடை தோன்றிய மா நரசிங்கம் என தோன்றினான். அப்படி வர்றான். ராமன் திகைச்சு போறாரு. மறந்துடக்கூடாது, மறைக்க கூடாது இலக்கியத்தை, காப்பியத்தை. மறைஞ்சு நின்று பார்க்கிற ராமபிரான். மையோ மரிகடலோ மழை முகிலோ மரகதமோ மாணிக்கமோ ஐயோ என்னும் அந்த அழகிய வடிவுடையவன் அந்த ராமன். எடுத்தது கண்டார் இற்றது கேட்டார்னு தனுசுவை முறிச்செறிஞ்ச ராமன். அந்த ராமன் அதிர்ந்து போய் நிற்கிறார், மறைஞ்சிருந்து பார்க்கிறவர். என்ன சொல்றாரு? தம்பிட சொல்றார். அவ்வேளை ராமனும் அன்புடை தம்பி கைய செவ்வே செல நோக்குதி தானவர் தேவர் நிற்க எவ்வேளை எம் மேகம் எக்காலோடு எக்கால வெந்தி வெவ்வேறு உலகத்து இவன் மேனியை மானுங்கிறான். லட்சுமணா யாருடா இவன்?
தேவர்கள் இவனை வெல்ல முடியாது, தானவர்கள் இவனை வெல்ல முடியாது, பஞ்சபூதங்களும் சேர்ந்து மோதினாலும் இவனை ஜெயிக்க முடியாதுடா. என்ன ஆகிருதிங்கிறான். ராமபிரானுக்கே ஒரு துணுக்குட்டு போறான். என்ன உருவம் இதுன்னு மறைந்து நின்று பார்க்கிற ராமபிரான் மனதிலே துணுக்கம் வந்ததுன்னா எதிரில் போறவனுக்கு பாதி உயிர் ஏன் போகாது? சண்டை நடக்குது. எனக்கு ஒரு ஆள் எழுதி கேட்டிருக்கிறாங்க, எடுத்து பாரடை எற்றுவான் பற்றி என்று இழவல் கடித்தளத்திலும் கழுத்திலும் தம்மறு கரங்கன் மடுத்து வைக்கொண்ட வலிமேர் கோலொன்று வாங்கி தொடுத்து நானோடு தோளிருத்து ராகவன் துறந்தான்கிறார் கம்பன். அது நியாயமா தெரியுதுன்னு ஒரு ஆள் எழுதியிருக்காங்க. பெரியவங்க யாரும் நல்ல படிச்சவங்க எழுதியிருக்காங்க. அது அப்படி இல்லை. சண்டையா தம்பி போய் கூப்பிட்டு தான் சண்டைக்கு வந்திருக்கான். அவனா வரல. வலிய போரு கழித்து போர் நடந்துட்டு இருக்கிற பொழுது, ஏன்னா முதல்ல அவன் மனைவிட்ட சொல்றான், இருவர் சண்டை போடும்போது இடையில அவன் நுழைய மாட்டான், அவன் அருளி நாளியான்னு சொல்லியிருக்கிறான். ஆகவே இந்த லங்கோடுல கை கொடுத்து கழுத்துல கை கொடுத்து இப்படி தூக்கி அவனை கீழே போட போறான். மறைஞ்சிருக்கிறார்ல இவரு, அந்த மார்பு இலக்கம் கரெக்டா தெரியுது இவருக்கு. கிளீனா எய்ம் கிடைக்குதா? தொடுத்து நானோடு தோளிருத்து ராகவன் துறந்தான். அது ஒரு நகை இருக்குங்கிறார். நகை எங்க இருக்கு? தூக்கிட்டு நிற்கிறான் அவன் தம்பிய. அவனுக்கு வேற சிந்தனை இல்லையா? தன்னோடு போர் புரிகிற தம்பியை தூக்கி நிறுத்தி கீழே போட போற நேரம் அடிச்சிடான், கீழே விழுறான். ஒரு பரிதாபம் என்ன தெரியுமா? வாலி மார்பில் ரத்தம் பெறுகிறத பார்த்து முதல்ல மயங்கினவன் சுக்ரீவன் தான். விழுந்தாச்சு, சுக்ரீவன் மயங்கிடுறான். வாலிக்கு என்ன ஆச்சரியம்னா, தான் மார்பில் ஒரு அம்பு பாயறதா. முதல்ல அவனுக்கு தன்னுடைய வீரத்தின் மேல பிடிச்சு நிறுத்திடுறானே. ராமனுடைய அம்புல நின்ற அம்பு அதுதான். அதான் கம்பனே சொல்வான், சென்றது நின்றது என் செப்பேம்பான். காரும் வார்சுவை கதலியின் கணியினை கழிய சேரும் சூசியின் சென்றது நின்றது என் செப்ப. கம்பனுக்கு ஆச்சரியம், இவன் அம்பு இதுவரை நின்னது இல்லையே. நின்னது மட்டும் இல்ல, வெளியே வேற எடுத்துறான். நிறுத்துறது பெருசு இல்ல, பற்றி இழுக்கிறான் வெளியில. அப்பதான் இழுத்து பார்த்தா, நீங்க சொன்ன இடமும்மை சார் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை யாருக்கும் தம்மைய தமருக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை செம்மை சேர் நாமம் கண்ணி. கண்களில் தெரிய கண்டான்ங்கிறது எதுக்கு தெரியுமா? எவனை ரொம்ப உயர்வானவன்னு நினைச்சிட்டு வந்தானோ அவன்லாம் விட்டுருக்கான்னு கண்களில் தெரிய கண்டான். இவன் வருவான் நான் நினைக்கலையே, கண்களில் தெரிய கண்டான். இவன் வருவான் என் மனைவி சொன்னால, இல்லைன்னு சொன்ன கண்களில் தெரிய கண்டான். அவ அறிவால சொன்னா, நான் இப்ப கண்ணால பாக்குறேன், நடக்காத ஒன்று நடந்து விட்டதேன்னு கண்களில் தெரிய கண்டான். மனசுல என்ன நினைக்கான்? ராமனா என் மனைவியவே கொன்றுவேன்னு சொன்னனே, அவனை குறை சொன்னதுக்கு அந்த ராமனா விட்டான். இவர் என்ன பண்றாரு? பந்தாவா போய் நிக்கிறாருங்க. ஏய் அப்படியே பாக்குறான். நெற்றி போலும் கிடந்த நிலத்தரோங்கிறான். ஏய் அம்பையும் போட்டு வீழ்த்திட்டு இந்த நிலம் பொறுத்துட்டு இருக்கு பார்த்தியா நீ பண்ண தப்ப, அதனால எல்லாம் இந்த நிலத்து மேல நின்று நீ என்ன பாக்குறேன். வந்து நின்னவன இப்படி உதவ கேள்வி அதான் கேட்கிறான். கோவியில் தருமம் உங்கள் குலத்துதி தோர்கட்கெல்லாம் ஓவியத்து எழுத ஒண்ணா உருவத்தாய் உடைமை தந்தோ. அரச நீதிய வழுவாத பரம்பரையில பிறந்தவனாச்சு நீ இப்படி செஞ்சிருக்க மாட்டியே. நீ செய்யக்கூடியவன் இல்லையே, செய்கிற வழியில் வந்தவன் இல்லையே, செய்கிற பரம்பரையில் வந்தவன் இல்லையே, செய்கிறார் போல வளர்க்கப்பட்டவன் இல்லையே. ஆனா நீ செஞ்சிட்டியே, எதுக்குப்பா இருக்கும்? அப்பவும் வீழ்ந்துட்டேன்னு வருத்தம் இல்ல, ஒரு மிகப்பெரியவன் ஒரு தப்பு செஞ்சுட்டானோன்னு இவனுக்கு வருத்தம் வரப்போய் எதனால செஞ்சிருப்ப? ஆவியை சனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தின் வந்த தேவையை பிரிந்த பின்பு திகத்தனை போலும் செய்ய. ராமா ஏதோ பண்ணிட்ட, இந்த சீதையை இழந்ததுனால உனக்கு இப்படி ஒரு உணர்வு வந்துடுதோன்னு கேட்கிறான். அவளை இழந்ததுனால என்ன செய்யறோன்னு தெரியாம நீ செஞ்சிட்டியாப்பா என்ன அப்படின்னு கேட்கிறான். இவர் பதில் சொல்லல. அடுத்த கேள்வி என்ன கேட்கிறான்? அரக்கரோர் அழிவு செய்து கழிவறையில் அதற்கு வேற ஒரு குரக்கர் அரசனை கொல்ல மனு நெறி கூட்டிட்டுண்டோ. அவனுக்கு ஒரு சந்தேகம். அவன் தெளிவா சொல்றான் பாருங்க ராமனுக்கு, இது குரங்குகள் ஆளுகிற நாடு, என்னுடைய குடிமக்கள் குரங்குகள், ஏன் இனம், நான் குரங்கரசன், எங்களுக்குன்னு வேற தனி நீதி இருக்குது. ஒருவேளை உனக்கு இருக்குல்ல மனு நீதி, அந்த மனு நீதியில ஒருத்தன் பொண்டாட்டிய ஒருத்தன் தூக்கிட்டு போனா இன்னொருத்த கொல்லலாம்னு ஒரு சட்டம் இருக்கும். உன் வீட்டுக்காரையை தூக்கிட்டு போனவன் அரக்கர்களின் அரசன், நான் குரங்கினத்திற்கு அரசன். தூக்கிட்டு போனவனை விட்டுட்டு சம்பந்தம் இல்லாத என்ன கொல்றதுக்கு ஒருவேளை உங்க மனு நெறியில எதுவும் இடம் இருக்கோப்பா, ஏன்னா எங்க நாட்டுல இப்படி தப்பான சட்டம் கிடையாதுங்கிறான். அப்பதான் மகனை கூட்டுற சொல்றான். அங்கதன் வர்றான். அந்த பாட்டெல்லாம் கேட்டா அழுக வந்துடும்.
தரையடித்தது தீரா தகையைத் திசைகள் தாங்கும் கரையடிக்கு அழிவு செய்த கண்டகன் இந்த நிறையடி கோலவால நிலையினை உண்ணுந்தோறும் பறையடிக்கின்ற அந்த பயமரப் பறந்ததென்றே. 8 திசை யானைகளையும் வென்ற ராவண உன் பேரை சொன்னா அவன் நெஞ்சு படபடன்னு அடிக்குமப்பா. இனிமே அவன் யாருக்கு பயப்படுவான்? இந்த நமன் கிமன் இந்த தேவர்களுக்கு பூரா நீ அமிர்தம் கொடுத்தையே, அமுதம் தின்ன அந்த யமனுக்கு நன்றி உணர்வு இருந்திருந்தா உன்கிட்ட வந்திருப்பானாப்பா. நீ யாருக்கு எந்த தப்பும் செஞ்சது இல்லையேன்னு அவன் பேசும்போதான் ராமபிரான், அப்பந்தான் ராமபிரான் நிதானத்துக்கு வர்றார். பெத்த பயலே இவனை இவ்வளவு உயர்வா நினைக்கிறானே அப்படின்னு அனுமன் அடிக்கடி பார்த்துக்கிறார். சரி சரி, வாலி என்ன உயர்ந்த கேரக்டர் பாருங்க. அவன் சொல்றான், மகனுக்கு வருத்தம் இருக்கான். மகனை கூட சொல்றான், தோன்றலும் இறத்தல் தானும் துகள் அற துணிந்து நோக்கின் மூன்றுலகத்தினோர்க்கும் மூலத்தே முடிந்தவன்றே யான் தவமுடமையால் இவ்விருதி வந்து இசைந்தது யாருக்கும் சான்றன நின்ற வீரன் தான் வந்து வீடு தந்தான். இவனை தேடித்தாண்டா பல பேர் போய் இவனை தொழுது இவன் அழுது இவன் இருக்கிற இடங்களை தேடி அலைந்து இவன் மூலமா தனக்கு வீடு பேரு வேணும்னு பல பேர் இவன் போய் அழுறாங்கடா. ஆனா இவன் தானே வந்து எனக்கு வீடு தர்றான்னா நான் எவ்வளவு பெரிய ஆளுங்கிறான். இது வாலி, இன்னொன்னு கர்ணன். சொல்லிட்டு பாலமை தவிர்னி என் சொல் பற்றுதியாயின் ராமன் அடைக்கலம் கொடுக்கிறான். ராமன் மனசுல ஒரு உள்ளுறுத்தல் வந்துருது. பையன் சொன்னா அப்ப இவன் நல்லவன் தான், நம்ம ஏதோ அவசரப்பட்டோம், நம்ம தம்பி நமக்காக பதில் சொல்றான், சங்கடப்பட்டாரு கூட்டவர் என்ன தன்னை அவன் விழுந்து காலில் கும்பிடுறான். அங்கதான் தன்னடி தாழ்தலோடும் தாமரை தடங்கனானும் பொன்னுடை வாழைவர் சொன்னால வாழை கொடுத்தான்னு நீ இது பொருத்தி. நம்ம பெரிய ஆட்கள்லாம் எழுதுறாங்க, வாழை கொடுத்து பத்திரமா வச்சுக்கோன்னு. ஏன் அவனுக்கு பத்திரமா வைக்க தெரியாதோ? அது இல்ல, தீயன பொருத்தின்னு அவன் சொன்னான்ல, இவரை பாதிச்சிருக்க அந்த தீயன பொருத்திங்கிற வார்த்தை மனசுக்குள்ள. இவன்ட்ட சொல்றாரு மகன்கிட்ட, ஏதோ அவசரத்துல தப்பு நடந்து போச்சுடா, நீ இது பொருத்தி. உங்க அப்பா நான் கொண்டு இருக்க கூடாதுதான், ஒரு மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி நம்மளை இதுல கொண்டு மாட்டி விட்டானுங்க, நான் எப்படியோ மாட்டிக்கிட்டேன், நீ இது பொருத்தி. ராம காதையிலேயே செத்த பிணத்துக்குள்ள போன ஒரே அம்பு அந்த அம்பு தான். வாலி செத்ததுக்கு பிறகுதான் அந்த அம்பு உள்ள போக முடியுது. இறந்து போன வாலி கை நெகிழுது. கையவன் நெகிழ்தலும் கடுங்கணை கால வாலி வெய்ய மார்பகத்து தங்காது. செத்து போயாச்சு, இனிமே தங்கியிருந்தா அது கேவலம். எதனால தங்கலையா? இதுவரை பாஞ்ச உடனே கொல்றது கொல்ல முடியாம தடுக்கப்பட்டுடுதா, அந்த அவமானத்துல நின்றுகிட்டு இருக்கு, உயிர் வேற போயிடுது, ரொம்ப கேவலம், இதுக்குள்ள நம்ம இருக்கக்கூடாது. வெய்ய மார்பகத்து தங்காது மீக்குயர மேப்போய் எங்க போகுதான்? துய்ய நீர் கடலுள் தோய்ந்து தூய்மலர் அமரர் சுட்ட ஐயன் வென் விடாத கொற்ற தாவம் வந்து அடைந்தது. இது கடைசியில ராமபிரானே ஒத்துக்கிறார். இவங்க ஒரு பாட்டு சொன்னாங்க, இல்லறம் துறந்துலாத ஒரு இயற்கை எதிர்ந்து போரில் வில்லறம் துறந்து நின்ற ஏழையருக்கு. அதை விட சிறப்பாவே ஒண்ணு வந்துருது. என்ன தெரியுமா? சுக்ரீவனுக்கு முடி சூட்டிட்டு ராம காட்டுல போய் தவம் இருக்க போறேங்கிறாரு. அனுமன் சொல்றார், நான் உங்க கூட வர்றேன். ராமன் திரும்பி பார்த்து அனுமனை பார்க்கிறார், இப்படி சண்டாளா எவ்வளவு பெரிய பழியடா இழுத்து விட்ட என் வாழ்க்கையில. அதுக்கு அவனுக்கு உணர்த்துறதுக்கு சொல்றாரு, நிரம்பினான் ஒருவன் காத்த நிறை அரசு. சகல குணங்களினாலும் நிரம்பினான் ஒருவன் காத்த நிறை அரசு. ராமனே வாலிய நிரம்பினான்னா என்ன அர்த்தம்? தவறு புரியாதவன் ராமன் ஒத்துக்கிறாரு. நிரம்பினான் ஒருவன் காத்த என்ன அரசு? குறைகளே இல்லாத அரசு. அதனை மற்றொரு தலைமகன் வலிதிர் கொண்டால், ஒரு நேர்மையா நாணயமா ஒழுக்கமா நடக்கிற அரசாங்கத்தை 356 கலைக்கப்படாது. கலைச்சிட்டேன்னா என்ன ஆகும்? அரும்புவன் நலனும் தீங்கும், அந்த நாட்டுக்குள்ள குழப்பம் வரும். ஆகவே நீ சுக்ரீவனோட இருந்து பார்த்துக்க. அதுக்கு என்ன சொல்றாரு அனுமனுக்கு? ஒரு சிறந்த அரசனை வீழ்த்துகிற ஒரு பெரிய பாவகாரியத்தை என்ன செய்ய வச்சுட்ட, அந்த சர்க்கார்ல கொஞ்சம் பிரச்சனை வரும், நீ இருந்து பார்த்துக்கொண்டு ராமபிரான் சொல்லிட்டாருன்னா என்ன அர்த்தம்? ஆகவே ராமபிரான் கொஞ்சம் சங்கடப்பட்டு வீட்டுக்காரி எவனோ தூக்கிட்டு போக காரணமா இருந்து மயக்கமாகி காட்ட வழியிலாம் போயிருக்கிறார். தானா வழி தேர்ந்தெடுக்கல. சபரி காட்ட கவந்தன் காட்ட போய் அனுமன் காட்ட வாலிய கொன்னு
எல்லாம் கொன்னதுக்கு அப்புறம் தான் நினைவு வருது, ஒரு மிகச்சிறந்த வீரனை நம்ம வீழ்த்திட்டோமே. அவன் கேட்ட கேள்வி போறான், ஓ நம்மளை இவ்வளவு காதலிச்சிருக்கிறான், நம்ம மேல இவ்வளவு பக்தி வச்சிருந்திருக்கான், ஒரு தெளிவான சிந்தை உடையவனை, ஒரு தேர்ந்த அரசனை, ஒரு நிரம்பினான நம்ம வீழ்த்திட்டோம்ங்கிற வருத்தம் வந்து அவரே ஒத்துக்கொண்டு அனுமன்ட்ட ஒப்புதல் வாக்குமூலம், வேற யார்ட்டையும் கொடுக்கல. இதற்கு காரணம் யாரோ அவன்கிட்ட கொடுக்கிறார் வாக்குமூலத்தை, இத்தனைக்கு நீதான் காரணம். ஆகவே வாலி விவகாரத்தில் ராமபிரான் நடந்து கொண்டது குற்றம் என்றே இந்த வழக்காடு மன்றம் தீர்ப்பளிக்கிறது. நன்றி.